நெல்லை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்ப்பதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு உள்ளது. இதர தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் மாவட்ட நிர்வாகம் கூறியிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். நெல்லை மாவட்டத்தோட முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்ல போறதா இருந்தா மணிமுத்தாறு, பாபநாசம், சேர்வலாறு உள்ளிட்ட பல்வேறு அணைகளை சொல்லலாம். அதாவது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களை பொறுத்த மட்டும் பெரும்பான்மையான இடங்கள்ல ஜீவாதாரமா விளங்கக்கூடியது இந்த தாமிரபரணி நதி. இந்த தாமிரபரணி நதியில கடந்த 3 தினங்களாக, அதாவது அந்த அணையோட நீர்பிடிப்பு பகுதிகளான பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் மிக அதிக கன மழையானது இருக்குது. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. அதாவது 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில இன்று காலை நிலவரப்படி 129.55 அடி கனஅடி நீரோட இருக்குது. அணை தன்னோட மொத்த கொள்ளளவுல 85% தண்ணீர் 85% கொள்ளளவு எட்டி இருக்குது. இன்று காலை நிலவரப்படி, அதாவது இப்போ இன்று காலை 6 மணி நிலவரப்படி அணைக்கு 7300 கனஅடி நீர் வந்துட்டு இருக்கிற நிலையில அணையில இருந்து 2800 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு இருக்குது. அணையோட நீர்பிடிப்பு பகுதிகளில் 76 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது. அதே மாதிரி சேர்வலாறு அணை பகுதி அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா 156 கனஅடி மொத்தம் 156 அடி கொள்ளளவு. இதுல 149 அடி உள்ள நீரோட 88% நீர் அங்க இருக்குது. அதே மாதிரி பாபநாசம் அணை, அதாவது மணிமுத்தாறு அணைன்னு பார்க்க 118 அடியில 103 அடி விடணும். பாபநாசம் 143ல 129 சொல்லியிருந்தோம். ஏற்கனவே இந்த அணைகளில் இருந்து, அதாவது மணிமுத்தாறு அணையிலிருந்து 4063 கனஅடி நீரும், பாபநாசம் அணையிலிருந்து 4684 கனஅடி நீரும், சேர்வலாறு அணையிலிருந்து 1080 கனஅடி நீரும் தற்போது வெளியேற்றப்பட்டு இருக்குது. அதே மாதிரி வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய இந்த நீரின் அளவால தற்போது தாமிரபரணி ஆற்றுல நீரின் வரத்தானது அதிகரிச்சிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அணைகளில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஊர் பகுதிகளில் இருந்து வெளியேறக்கூடிய வெள்ள நீரானது எப்பவுமே இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் கிடக்கும். இந்த ஆற்றங்கரையில கலக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஆற்றின் இருபுறமும் தற்போது வெள்ளமானது மிக மிக அதிகமாக கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இருப்பினும் எந்த விதமான ஒரு சேதமும் இதுவரை நிலவாத ஒரு சூழ்நிலை தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா தாமிரபரணி ஆற்றங்கரையை பொறுத்த மட்டும் இருபுறமும் எந்த விதமான ஆக்கிரமிப்புகள், சின்ன சின்ன ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவிலான ஆக்கிரமிப்புகள் இல்லாததால தற்போது வரை அந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக போயிட்டு இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த சேதாரமும் இதுவரைக்கும் ஏற்படலை. இதுமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மணிமுத்தாறு அணையை கடந்த ஆண்டோட ஒப்பிடுகையில் இந்த தளவு மணிமுத்தாறு, சேர்வலாறு, பாபநாசம் உள்ளிட்ட 3 அணைகள்லையுமே கடந்த ஆண்டோட ஒப்பிடுகையில் தற்போது அந்த தண்ணியோட இருப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அணைகள்ல போதிய அளவுக்கான நீர் இந்த தடவை இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் இருக்கிற குறுக்குத்துறை முருகன் கோவிலை சுற்றியுமே தற்போது நீர் சூழ்ந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கருங்குளம் அப்படிங்கிற பகுதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி தாமிரபரணி ஆற்றை பொறுத்த மட்டும் ஒரு அளவுக்கு அதாவது இப்போதைக்கு கீரத்தால 60,000 கனஅடி நீர் வரை போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கடனா அணைன்னு ஒரு அணை உண்டு. அதாவது தென்காசி மாவட்டம் கடனா அணையோட நீர் மட்டம் 82 அடியா தற்போது இருக்குது. நீர்பிடிப்பு பகுதியில மழை தொடரக்கூடிய நிலை அணையோட தொடர் நிலையில அணை முழு கொள்ளளவை இன்னும் சற்று நேரத்தை எட்ட வாய்ப்புள்ளதால அணையோட நீர்வரத்து அதிகரித்து வர்றதாகவும், அணையோட பாதுகாப்பு கருதியும் உள்வரத்து உள்ள உபரி நீரை அணையில கட்டுப்படுத்தப்பட்ட மதகுகளின் வழியாக இந்த ஆற்றல் திறந்து விடப்பட இருக்குது. இதனால திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல இருக்கிற அயன், தர்மபுரம், அதே மாதிரி ஆழ்வார்குறிச்சி, ஆம்பூர், அடச்சாணி, திருப்படைமருதூர் கிராமங்கள் வழியாக ஓடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க முக்குடல் பகுதியில தாமிரபரணி ஆற்றுல கலக்குது. அதே மாதிரி இந்த சூழ்நிலையில முதற்கட்டமா 500 கனஅடி தண்ணீர்
திறந்து விடப்பட்டு இருக்குது. இப்போ படிப்படியா தண்ணியோட வரத்து பொறுத்து வந்து முழுவதுமாக வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லி வெளியே பண்ணியிருக்காங்க. அணையோட நீர்வரத்து வந்து 1307 கனஅடி நீர் வந்து வந்துட்டு இருந்தாலும் அணையில வந்து போதிய அளவுக்கு தண்ணீர் வந்து 500 கனஅடி வந்து தற்போது திறந்து விடுறாங்க. இதனால அந்த அந்த அணையை ஒட்டி உள்ள பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையா இந்த தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 4 முதல் 5 அணைகளில் உள்ள நீரானது தாமிரபரணி ஆற்றின் வழியாக ஓடி திருநெல்வேலி திருவைகுண்டம் வழியாக கடல்ல கலக்கிறது வழக்கம். தூத்துக்குடி மாவட்ட கடல்ல கலக்கிறது வழக்கம். இதனால இந்த பகுதியில் இருக்க மக்கள் சற்று உஷாராக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் தரப்புல வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இன்று வெளியேறக்கூடிய இந்த தாமிரபரணி நீரானது நாளை ஏரல் அருகே வந்து ஏரல் முக்காணி அருகே வந்து கடல்ல கலக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தற்போது வந்து 60,000 கனஅடி நீர் வரை வந்து போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதே மழை தொடரும் எனில் நாளை காலை வந்து ஏரல் முக்காணி, அதாவது அந்த ஆற்று கடல்ல வந்து ஆறும் கடலும் சங்கமிக்கிற இடமான முக்காணி பக்கத்துல அதிக அளவுல நீர் வந்து வெளியேறும். இதனால அந்த பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகங்கள் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்ட நிர்வாகங்கள் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்குதுங்க. இனியா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.